அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் பெரும்பாலும் பல்வேறு இடங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஜனவரி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் அதிகாலை வேளையில் மீண்டும் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படி குறைந்தாலும் மீண்டும் வெயிலின் தாக்கம் உயரத் தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முதல் மழையின் தாக்கம் குறைந்தாலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் இருக்கக்கூடும். ஆனால் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.